ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக்லாம் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது ஒரு பாடி ஹாரர் ஃபில்ம். இந்த படம் வந்து எல்லாராலையும் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஃபேமிலிகள் தவிர்க்கவும் நான் இங்கே ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், ஓகேவா? இந்த படம் பார்த்தீங்கன்னா 1979 வந்த ஒரு படம். படத்தோட பேர் வந்து த ப்ரூட். இதோட இயக்குனர் வந்து டேவிட் கிரானன்பர்க். இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃப்ராங்க் கார்வத் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய மனநல பாதிக்கப்பட்ட ஒய்ஃப் நோலாவை வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்றது யார் அப்படின்னா ஹால் ராக்லன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஹால் ராக்லன் பாத்தீங்க அப்படின்னா இங்க அவர் பேஷண்டா எடுத்திருக்கிற எல்லாருக்குமே வந்து சைக்கோபிளாஸ்மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான முறையில தான் வந்து ட்ரீட்மெண்ட்டே நடத்துறாரு. அது என்ன முறைன்னு சொல்லிட்டு பெருசாக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை அனுபவிச்சவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான புண்ணெல்லாம் அவங்களோட உடம்புல வந்து ஒரு சிம்டம் மாதிரி தெரியுது. இப்போ ஃப்ராங்க்குக்கும் நோலாவுக்கும் பிறந்த பொண்ணு கேண்டிஸை வந்துட்டு எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து நோலாவை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து விசிட் பண்ணுறது வந்து வழக்கமாக இருக்குது. இப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ராங்க் வந்து தன்னோட பொண்ணை குளிப்பாட்டி விடும் போது தான் இப்போ கவனிக்கிறாரு, முதுகுக்கு பின்னாடி நிறைய புண்ணு இருக்குது. யார்? பொண்ணுக்கு, கேண்டிஸுக்கு. இப்போது ஃப்ராங்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹால் ராக்லனை மீட் பண்ணி தெளிவாக ஒன்று சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு நோலா வந்துட்டு கேண்டிஸ் அடிச்சா அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா இனிமேல் வந்து நான் விசிட்டர்ஸ் வந்து நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன், இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஹால் ராக்லன் ஒரு வார்னிங் சொல்கிறாப்புல. என்ன அப்படின்னா நோலா வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டோட உச்சக்கட்டத்தில் இருக்கிறா. இப்போ பார்த்து வாரத்துக்கு நீ உன் பொண்ணை விசிட் கூட்டிகிட்டு வரல அப்படின்னா இது பெரிய பிரச்சனை போய் முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் ஃப்ராங்க் கேட்டுக்க மாட்டேங்கிறான். என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ராங்க் வந்து வேலைக்கு போகும்போது தன்னோட பொண்ணை தனியாக விட்டுட்டு போக முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால நோலாவோடைய அம்மா கிட்ட தான் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. கேண்டிஸோட பாட்டி அவங்க வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. இப்போ தான் அங்கே ஒரு சம்பவம் அரங்கேறுது. அங்கே ஒரு விசித்திரமான ஒரு ஜந்து வந்து அந்த பாட்டியை அடித்து கொன்றுது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்துங்கிறது தான் மொத்த படமே. அங்கே வந்துருக்கிற ஜந்துவை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது எங்கேருந்து வந்துன்னு தெரில, குள்ளமாக வேறு இருக்கும். அது ஏலியனா எப்படி அது உருவாச்சு, ஒருவேளை அந்த டாக்டர் ராக்லன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு டைம் வந்துட்டு மொத்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா பேஷண்ட்டையும் வந்து வெளியே அனுப்பிச்சுட்ருவாங்க. ஆனால் ஃப்ராங்கோட மனைவியை மட்டும் விட மாட்டான், ஓகேவா? அது ஏன்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் நம்ம ராக்லனை வந்துட்டு என்ன நினைப்போம் அப்படின்னா அவன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் அந்த ஒய்ஃபை வச்சுன்னு சொல்லி. அது உண்மைதான், ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அது வேற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்கும். இந்த படம் வெறும் 90 மினிட்ஸ் தான். எனக்கு முக்கியமாக இந்த மாதிரி 70கள் 60கள் 80களில் வந்த படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா 1.5 மணி நேரம் இருந்தாலுமே அந்த 1 மணி நேரம் நம்மளை வந்துட்டு ஏதோ நடக்க போகுதுங்கிற அந்த ஒரு பதவிப்பை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான் வந்துட்டு அந்த ஈவெண்ட்ஸ்குள்ளே வருவாங்க. அந்த ரிவீலிங் போர்ஷனுக்குள்ளே வந்து நமக்கு ஒன்றா ரிவீல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் தான் வந்து இந்த படமும் இருக்கும். அதனால் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பொழுது போலேனா கண்டிப்பாக இந்த படம் தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் இங்கேயே நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இதில் வந்து செக்ஷுவலான காட்சிகள் இல்லைனாலுமே குரோதமான காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நான் இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த படம் தான், த ப்ரூடுங்கிற படம் தான். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேறு சஜஷனோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.